அந்த அழகர் திருவிழாவை விட அதிகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதை விட தான் அதிகமாக இருக்குது. அழகர் திருவிழாவை விட அதிகமாக இருக்குது. 2% அதிகமாக தான் இருக்குது. எல்லா ஊர்லேருந்தும் எல்லா முடுக்கில் இருந்தும் ஜனங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாநாடை விட இந்த மாநாடு பயங்கரமாக இருக்குது. ரொம்ப வைப்பாக இருக்குது. எத்தனை லட்சம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை ஒன்று இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லியிருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? காலையிலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே இருக்காங்கன்னு நினைக்கிற மக்கள். ஸோ எந்த மாதிரி எண்ணிக்கையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக ஒரு எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் பேர் இந்நேரம் ரீச் ஆகிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நாங்கள் வரும்போதே வழியில் அங்கங்கே வண்டிங்களை பிளாக் பண்ணி ரோடு டைவெர்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அதே ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக 20 லட்சம் பேர் இங்கே வந்து கண்டிப்பாக கலந்துப்பாங்க. 20 லட்சம் பேர் கண்டிப்பாக. விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ரொம்ப நேரம் பேசணும். அதை தான் சொல்றேனே, இது வரைக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு பந்தோபஸ்து அதை சிலை வைக்கிற அன்னைக்கு எந்த ஒரு எதுவும் பந்தோபஸ்து போட்டதில்லை போலீஸ்காரங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது எங்கள் தளபதின்றதுனால மட்டும்தான் இந்த விஷயம் பண்ணுறாங்க. கரைக்கும் போது தான் பந்தோபஸ்து போடுவாங்க. உலகத்திலே நாங்கள் கேள்விப்படாத விஷயம். பிள்ளையார் வைக்கும் போது பந்தோபஸ்து போடுறோம், அதனால ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன இடையூறு பண்ணாலும் சரி, தளபதிக்கு வர கூட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. வந்துட்டு தான் இருப்பாங்க.